டேய் திராவிடா, திராவிடா. திராவிடா திராவிடா. இல்லைன்னா பரவாயில்ல விடுங்கண்ணே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாள்தோறும் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள், நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சினிமா பார்த்துருப்போம், எத்தனையோ சினிமாவில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் பேசியிருப்போம். இந்த நடிகர் சூப்பரா நடிக்கிறாரு, இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். ஆனா அதே படத்துல அரசியல் ரீதியான சில கருத்துக்கள், அரசியல் ரீதியான சில குறியீடுகள் மறைமுகமா காட்டப்பட்டிருக்கும். வெளிப்படையா சொல்ல முடியாது, வெளிப்படையா சொன்னா சென்சார் பண்ணிடுவாங்க. சில கருத்துக்களை எல்லாம் மறைமுகமாக தான் அந்த படத்தின் இயக்குநர்கள், படத்தின் நடிகர்களின் பெயரால் அது வைக்கப்படும். அப்படி வைக்கப்பட்டதுதான் இப்ப நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னம் விசில் போடுங்கிற ஒரு பாட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் போட்டோல வச்சிருந்தாங்க. தம்பிகள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. உடன்பிறப்புகள் எல்லாம் அப்படியே உசிரே போயிடுச்சு. அவங்களுக்கு தற்கொலை பண்ணிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. அவங்களுடைய கதறல் எனக்கு புரியுது. அவங்களுக்காக தான் மக்களை இந்த காணொலி. இப்ப சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தோட காணொலி நான் இணைச்சிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா மறைமுகமா அந்த படத்தின் இயக்குனர் நடராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு காட்சியா வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, வளவன்கிற ஒரு நபரை ஒரு நபர் பார்க்க போறார். அவர் பேரு வளவன். அவரு போய் உட்கார்ந்த உடனே வளவன் கேட்கிறாரு, என்னையா தேநீர் சாப்பிட்றீங்களா குழம்பி சாப்பிட்றீங்களான்னு கேட்கிறாரு. தூய தமிழ்ல டீயா காஃபியான்னு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கன்னு இவர் சொல்றாரு. சொன்ன உடனே இருங்க, டேய் திராவிடா, திராவிடா, திராவிடனை வாங்க சொல்றது கூப்பிடாரு போல. அங்க பார்த்தா திராவிடன் இல்ல. ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டு பார்த்தாரு, அங்க இல்லைன்னு இல்லைன்னா விடுங்க அப்படின்னு சொல்றாரு இவரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து அரசியல் ரீதியா உங்களுக்கு என்ன புரியுது? திராவிடம்னு ஒண்ணு இல்லைங்கிறத மறைமுகமாக அந்த படத்தின் இயக்குனர் சொல்ல வந்திருக்காரு. நமக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிடும். ஆனா அடிப்படை அரசியல் தெரியாதவங்களுக்கு இது ஈஸியா கனெக்ட் ஆகுது. அந்த காட்சியை பார்த்துட்டு என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாம அடுத்தடுத்து கடந்து போயிடுவாங்க. ஆனா நமக்கு நல்லா தெளிவா தெரியும். இப்ப சமீபத்துல வெற்றிமாறன் அவர்கள் எடுத்த விடுதலைங்கிற படம், அதுல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க பெண்களை எல்லாம் நிர்வாணப்படுத்தி கற்பழிக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் இருக்கும். இது உண்மையாவே தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயத்த ஒரு படமா எடுத்திருக்காரு. வாச்சாத்தில நடந்தது. ஆனா வாச்சாத்தில நடந்ததுன்னு சொல்லி வெளிப்படையா அந்த படத்துல காட்ட முடியாது. அதே மாதிரி சென்சாருங்கிறது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பத்தி பேசக்கூடாது, தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவெல்லாம் பேசக்கூடாது. ஏழாம் அறிவுன்னு ஒரு படம் சூர்யா நடிச்சது. அதுல பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாசன் சொல்லுவாங்க, வீரம் வீரம் தானே சண்டை போட்டாங்க பக்கத்து நாட்டுல, ஜெயிக்க முடிஞ்சுதா, செத்து தானே போனோம் அப்படின்னு ஸ்ருதிகாசன் சொல்லுவாங்க ஏழாம் அறிவு படத்துல. அதுக்கு சூர்யா சொல்லுவாரு, வீரத்துக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. ஒரு தமிழனை 9 நாடு சேர்ந்து கொண்டதுக்கு பேரு வீரம் இல்ல துரோகம்னு சூர்யா சொல்லியிருப்பாரு. யார சொல்றாங்கிறது நமக்கு தெரியும். ஒரு தமிழனை 9 நாடு சேர்ந்துதான் வீழ்த்த முடிஞ்சது யாருங்கிறது நமக்கு தெரியும். வெளிப்படையா சொல்ல முடியாது, பெயரை பயன்படுத்த முடியாது. பெயரை பயன்படுத்தினாங்கன்னா அந்த படத்துல இருந்து அந்த காட்சியை நீக்கப்படும். இதுதான் நடக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் அவர்கள் மைக் சின்னத்தை மறைமுகமா மைக்குக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேம்பெயின் பண்ணி மைக்கை கையில் எடுத்து பாட்டு வெளியிட்டு இருக்காரு. தம்பிகள் மத்தியில மிகப்பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு மக்களே. ஆனா உடன்பிறப்புகளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. எங்க தாத்தா சுபவி எரிதடி மாலா ஃபேனை 12ஆம் நம்பர்ல வைங்கிற மாதிரி அவருக்கு நேரம் ரொம்ப 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 டிப்ரெஷன்ல இருப்பாரு. சுபவி தாத்தாவை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். வயசான காலத்துல அவருக்கு எவ்வளவு டிப்ரெஷனை தான் நம்ம கொடுக்கறது அப்படின்னு. அதுல இந்த சில பேர்லாம் தற்குறித்தனமா விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்க. அவர் அரசியலுக்கு உள்ள வந்த உடனே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம், திராவிடம்ங்கிற வார்த்தை இல்லாம கட்சி ஆரம்பிக்கிறாரு இவரு, சங்கின்னு சொல்லி சங்கி முத்திரையை குத்த பார்த்தாங்க. திராவிடம் திராவிடங்கிறீங்களே, திராவிடம்னா என்னன்னு கேட்டா திராவிட நாயகன் ஸ்டாலின் அவர்களுக்கே சொல்ல தெரியாது. இல்ல நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, திரும்ப விஜய் அவர்கள் உங்களை பார்த்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, திராவிடம்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அந்த பேரை நான் கட்சியில இணைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? திராவிடம்ங்கிறது 5 மாநிலங்களை குறிக்கிறது. எந்தெந்த மாநிலம்? கர்நாடகா, இதெல்லாம் சொல்றீங்க. அப்ப ஏன்னா காவிரியில தண்ணி கேட்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு செருப்பு மழை போட்டா அதை எதிர்த்து ஒரு கண்டனம் கூட தெரிவிச்சு துப்பு இல்லாம இருந்தீங்களே திராவிடர்களே, ஊப்பிக்கலே அப்படின்னு சொன்னா அதுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? 5 மொழிகளை குறிக்கிறதுன்னு. எந்த மொழி? எந்த கன்னடனும் தன்னை ஒரு திராவிடன்னு சொல்றது இல்ல, எந்த தெலுங்கனும் தன்னை ஒரு திராவிடன்னு சொல்றது இல்ல. தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு போலி பிம்பம். அப்ப அப்பயே அதுவும் உடஞ்சு போயிடும். அந்த கருத்தையும் நீங்க தோத்து போயிடுவீங்க. திராவிடம் சாதியை ஒழித்ததுன்னு நீங்க. எந்த சாதிய? எந்த சாதியப்பா ஒழிச்சுது? சாதி பார்த்து சீட்டு கொடுக்கறதே திமுக தான். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. திராவிடத்துலதான் அதிகமா சாதி இருக்குன்னு நீங்க மாமன்னன் படம் எடுத்து நீங்களே அதை நிரூபிச்சு வேற காட்டுனீங்க மக்களுக்கு. அப்போ எல்லா இடத்துலயும் திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தம் இல்ல, அது ஒரு போலி பிம்பம் அப்படிங்கிறத நாங்க திரும்ப திரும்ப நொறுக்கிடுவோம். அப்போ உங்களால பதிலே சொல்ல முடியாது. அப்ப திராவிடம்ங்கிற வார்த்தையை நாங்க எதுக்குடா இணைக்கணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பதில் இருக்கா? நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? நடிகர் விஜய் அவர்களுக்கும் 4 சீட்டு 5 சீட்டு கொடுத்து கூட்டணியில வச்சுக்கிட்டு
இந்த கமலஹாசன் மாதிரி டுபாக்கூரை விலைக்கு வாங்கின மாதிரி இவரையும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட விலைக்கு வரலன்னா தனி மனித விமர்சனம் பண்ணுவீங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களை எழுப்பீங்க, தனி மனித தாக்குதல் நடத்துவீங்க. மற்றபடி அரசியல் ரீதியாக கருத்தியல் வச்சா அந்த கருத்துக்கு இந்த மயிர் கூட பதில் சொல்லும், நீங்க சொல்ல மாட்டீங்க. அதுதான் உண்மை. முழுக்க முழுக்க தமிழ் தேசிய கொள்கையில உள்வாங்கிட்டு வராரு மானத்தமிழன் விஜய். பணத்துக்கு விளப்ப மாட்டாரு, அவருக்கும் பணம் தேவை, அவரும் சம்பாதிக்கிறாரு, அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட எல்லாம் வந்து விளப்ப மாட்டாருப்பா. ரெட் ஜெயண்ட்ங்கிற ஒரு படத்துக்கு லியோ மூவி கொடுக்காமையே வச்சவர் தானே விஜய் அவர்கள். கொடுக்க விருப்பமே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்க தியேட்டரை கம்மி பண்ணீங்க, காலையில 7 மணி ஷோவை ரத்து பண்ணீங்க, ஆனாலும் பரவாயில்லன்னு தானே இருந்தாரு. ஏன் மானத்தமிழன் தமிழ் தேசிய கொள்கைகள் உள்வாங்கியிருக்காரு. முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய வசனங்களை எல்லாம் திரைப்படத்துல வச்சவரு. மெர்சல் படம் பாத்தீங்களா? ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகணுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அரசு மருத்துவமனையின் தரம் உயர்ந்துடும். ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயும் அவங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில தான் சேர்க்கணுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். எம்எல்ஏ, எம்பி எல்லாரும். அப்ப அரசு பள்ளியின் தரம் உயர்ந்துடும். அறிவை தரும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா அது நாடுல சுடுகாடு. பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. நான் எங்க போனாலும் வேஷ்டி சட்டை தான் போட்டுட்டு போவேன், இதனோட அடையாளம். என்ன நீ அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் ஒரே தாய் தான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்துட்டு கும்பிட்டு போறது ஏர்போர்ட்ல. மிகப்பெரிய அளவுல தமிழன் அப்படிங்கிறதுல மிகவும் பெருமை கொள்ளக்கூடிய நபர் விஜய். உங்கள்கிட்ட விளம்ப மாட்டாரு. முழுக்க முழுக்க தமிழ் தேசிய கொள்கை தான் அவருடைய கொள்கை. இதையெல்லாம் முதல்ல பேசுனது யாரு? மெர்சல் படம் வர்றதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் மேடை போட்டு தெருவா கத்துன ஒரு விஷயங்கள் தான் இது. அதை தான் எடுத்து திரைப்படத்துல வச்சிருக்காங்க. இப்ப விஜய் அவர்கள் ரசிகர்களும் சீமான் தம்பிகளும் அடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் எதிர்பார்த்தது மக்களே அரசியலுக்கு வந்தா. அது நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே திராவிடர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வைத்தறிச்சல். எப்படியும் வந்தா இவங்க நடிகரை எதிர்ப்பாங்க, இவங்க விடமாட்டாங்க, இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க, நம்ம குளிர் காஞ்சிட்டு போயெல்லாம் நினைச்சாங்க. அது நடக்காது. நடக்கவே நடக்காது ராஜா. கனவுல கூட நினைச்சுக்காதீங்க. நாங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தா எங்களுக்கு போராடுறதுக்கு உறுதுணையாக அந்த பக்கம் ஒரு ஆள் போராடணும்ல. அதுதான் விஜய் வராரு. எங்க அண்ணன் கூட நாங்க நிற்போம், விஜய் கூட எங்க தம்பிகள் நிற்பாங்க. நாங்க எல்லாரும் ஒத்துமையா மக்களுக்கு பிரச்சனைக்காக போராடுவோம். மீனவ மக்களின் பிரச்சனைக்காக விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திருக்காரு. அவர் ஒரு நடிகரை மட்டும் பார்க்கல, அவர் அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் நாங்க அவரை ஆதரிக்கிறோம். மீனவ மக்களின் படுகொலை குறித்துலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு. பழைய காணொலிகள்லாம் இருக்கு, தட்டி பாருங்க. அதெல்லாம் பரப்பமா விடமாட்டாங்க இந்த திராவிடர்கள். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பிரபாகரன் குறித்து பேசியிருக்காரு. பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மாள் குறித்து பேசியிருக்காங்க. அவங்க இறந்து போனப்ப 1 நிமிஷம் கண்ணை மூடி மௌன அஞ்சலி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மாளுக்காக 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியவர் விஜய் அவர்கள். அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் மௌன அஞ்சலி செலுத்தியது. இதெல்லாம் காணொலியாவே இருக்கு. தட்டி பாருங்க மக்களே. நம்ம விஜய் அவர்களை வெறும் நடிகரை மட்டும் பார்க்கல, அது தட்டி நம்ம ஒரு தமிழனா பாக்குறோம். வரணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடிகர்கள் அரசியலுக்கு வரதை நம்ம ஆதரிக்கல, எதிர்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருமே நடிகர்கள் தானே. மக்கள்கிட்ட பேசுறது ஒண்ணு, ஆனா நடிப்பை போட்டுட்டு இன்னும் தோசை வச்சு கொடுக்கறது, துணி துவச்சு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க போட்டு அப்படியே மினுக்கிட்டு போட்டு அப்படியே வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டிலாம் கட்டிட்டு நம்மள அந்த தீண்டத்தக்கது மாதிரி பார்த்துட்டு போவாங்க. அப்ப இவங்களுக்கு பேர் என்ன? இவங்களுக்கு பேர் நடிகர்கள் தான். நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி மைக் சின்னம் இடம்பெற்றிருக்கு. அந்த மைக்கை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அந்த மைக்கு வந்து வேற ஏதோ ஒரு மைக்கை வச்சுட்டு போயிருக்கலாம். பாட்டு பாடுறதுக்குன்னு செப்பரேட்டா மைக் இருக்கும், அதுக்கு முன்னாடி ரவுண்டா ஃபில்டர் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில புடிச்சிட்டு பேசுற மாதிரியான அந்த மைக்கை வச்சிருக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்தை வச்சது மிகப்பெரிய அளவுல நன்றியை தான் சொல்லணும் நம்ம விஜய் அவர்களுக்கு.